வணக்கம். காயமே உடலே மருத்துவர், காய்கறிகளே மருந்து. உணவிலும் மாற்றம், உடலிலும் மாற்றம். உணவை மருந்தாக்குங்கள், மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாகவே முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். அப்போ உணவின் வழியாகவே குணப்படுத்துவது எப்படி என்றால், நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல், அப்ப காய் காயாகவே இருக்க வேண்டும், கீரை கீரையாகவே இருக்க வேண்டும். ஆனால் இரண்டும் அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்துக்களும் அழிக்கப்படாமல் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும். அப்போ உணவை சாப்பிடும் முறை என்பது பக்குவப்படுத்தி சாப்பிடுதல். அப்ப யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய உணவினை அதனுடைய தன்மை மாறாமல் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை நன்கு அறிந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முழு ஆரோக்கியமானவர்கள். அப்போ உணவை மருந்தாக்கும் கலையை ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டால் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகின்ற குறைபாடுகள் அனைத்தையுமே முழுமையாக குணப்படுத்த முடியும். ஏனென்றால் உணவே மருந்து, மருந்தே உணவுதான். நாம் சாப்பிடக்கூடிய உணவுதான் நமக்கு மருந்தாக மாறணும் ஒழிய மருந்துகள் ஒரு பொழுதும் உணவாக மாறக்கூடாது. இதுதான் முன்னோர்களுடைய வாக்கு. அப்போ மூத்தோர் சொல்லும் முன்னோர் வாக்கும் ஒரு பொழுதும் தவறாகாது. அப்ப இன்பமும் துன்பமும் பிறர் வாரா, கரெக்ட் தானே? அப்ப இன்பமும் துன்பமும் மற்றவர்கள் நமக்கு கொடுப்பது இல்லை, நமக்கு நாமளே ஏற்படுத்திக் கொள்வதுதான். அப்போ துன்பத்தையும் துயரத்தையும் தருகின்ற நோய் மற்றவர்களால் வருவது கிடையாது. நம்மளுடைய தவறான பழக்க வழக்கத்தினாலும் வாழ்வியல் முறை சீர்கேட்டினாலும் தான் இன்றைக்கு நமக்கு நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். அப்ப நமது உடம்புல இருக்கக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையும் நீக்கணும்னா உணவு முறையை மாற்ற வேண்டும், வாழ்வியல் முறையை மாற்ற வேண்டும். அப்ப வாழ்வியல் முறையையும் உணவு முறையையும் மாற்றிக்கொண்டாலே போதும், உங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட நாட்கள் நாம் வாழ முடியும். இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தினம் ஒரு கசாயங்கிற தலைப்புல நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய, எளிதாக கிடைக்கக்கூடிய, வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய, ஏழைகளின் உணவாக கருதப்படக்கூடிய, நடமாடு சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கீரைகளை கொண்டு நாம் கசாயம் தயாரித்து நமது உடம்புல எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு உடனடி நிவாரணியாக, மருந்தாக, அப்ப நமக்கு அருகில் இருக்கக்கூடிய கீரைகளை எடுத்து நமது உடம்புல இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு உடனடி நிவாரணியாக எப்படி நாம் செய்து சாப்பிடலாங்கிற கலையத்தான் தினமும் ஒரு கசாயம்ங்கிற ஒரு முறையில நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில இன்றைக்கு தினம் ஒரு கசாயங்கிற தலைப்புல இன்றைக்கு ஒரு கீரை பார்க்க போகின்றோம். அது என்ன கீரை என்று கேட்டால் அரைக்கீரை. அரைக்கீரையை வைத்து நம் 2-3 கசாயங்கள் எப்படி செய்யலாம் என்று பார்த்தோம். அதற்கடுத்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த அரைக்கீரை கசாயம் மிக அற்புதமான, இன்றைக்கு பலருக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு குறைபாட்டிலிருந்து விடுபடுவதற்கு உடனடி மருந்தாக செயல்படக்கூடியது. இப்ப இந்த அரைக்கீரையை பற்றி எல்லாத்துக்கும் நன்றாகவே தெரியும். நார்ச்சத்து மிகுந்து காணப்படுவதனால் தீராத மலச்சிக்கலினால் அவதிப்படுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு உணவு இந்த அரைக்கீரை தான். அப்ப நுரையீரல் சார்ந்த குறைபாடுகளையும் கபம் சார்ந்த குறைபாடுகளையும் போக்கக்கூடியது இந்த அரைக்கீரை தான். அப்ப இந்த கீரையை
இந்த கீரையை வைத்து இன்றைக்கு ஒரு கசாயம் தயாரிக்க போகின்றோம். அந்த கசாயத்திற்கு பெயர் அரைக்கீரை நிலவேம்பு கசாயம். அரைக்கீரை நிலவேம்பு கசாயம். அப்ப இந்த இரண்டை வைத்துதான் இன்றைக்கு கசாயம் தயாரிக்க போகின்றோம். இந்த கசாயத்தினுடைய பயன் என்னன்னா, பல்வலி, தீராத பல்வலி, பல் கூச்சம். அப்ப சிறியவர் முதல் பெரியவர் வரை பல்வலி இப்போ தற்காலத்துல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ உடலில் உள்ளே பிரச்சனை ஏற்படும் பொழுது வெளிப்படக்கூடிய அப்ப தீராத பல்வலியை போக்குவதற்கும் பல் கூச்சத்தை போக்குவதற்கும் பல் சார்ந்த குறைபாடுகளை நீக்குவதற்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கசாயம் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற அரைக்கீரை நிலவேம்பு கசாயம். அப்ப இந்த அரைக்கீரை நிலவேம்பு கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரைக்கீரை வேறு. அரைக்கீரை வேறு. அப்ப அரைக்கீரை வேறு ஒரு கைப்பிடி அளவு. நிலவேம்பு. நிலவேம்பு இலையாக கிடைத்தால் ஒரு கைப்பிடி அளவு. பொடி தூளாக கிடைத்தால் 2 ஸ்பூன் அளவு. ஓகேங்களா? 2 பொருள் தான் தேவை. ஒன்று அரைக்கீரை வேறு ஒரு கைப்பிடி அளவு, மற்றொன்று நிலவேம்பு இலை. அப்ப இந்த நிலவேம்பு இலையாக கிடைத்தால் ஒரு கைப்பிடி அளவு, அல்லது தூளாக கிடைத்தால் 2 ஸ்பூன் அளவு. ஓகேங்களா? இந்த 2 பொருள் தான், இந்த 2 பொருளை வைத்து தான் நம் பல் சார்ந்த குறைபாடுகளுக்கு நிவாரணியாக கசாயம் தயாரிக்க போகின்றோம். ஓகேங்களா? இதை எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். முதல்ல அரைக்கீரையை வாங்கும் பொழுது வேரோடு வாங்குங்க, அல்லது உங்களுக்கு அருகாமையில் அரைக்கீரை விளைந்து கொண்டிருந்தால் வேரோடு புடுங்கிக் கொள்ளுங்கள். அப்ப வேரோடு புடுங்கி அந்த வேர் வரை இருக்கக்கூடிய பகுதியை கட் பண்ணிட்டு அந்த வேர்களை நன்றாக சுத்தப்படுத்தி பொடியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போடவும். இரண்டாவது, நிலவேம்பு இலையை பறித்து அதனை சுத்தப்படுத்தி அதே பாத்திரத்தில் போடவும். நிலவேம்பு இல்லை என்றால் நிலவேம்பு தூள் வாங்கி இருந்தீங்கன்னா அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அந்த அரைக்கீரை வேறு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்துல போடவும். போட்டு 1 செம்பு தண்ணீர் ஊற்ற வேண்டும். 1 செம்பு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து பாதி அளவாக சுண்ட வைக்க வேண்டும். இப்போ 1 செம்பு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து பாதி அளவாக சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் செய்முறை. செய்முறை என்ன பார்த்தோம்? அரைக்கீரை வேரோடு வாங்கி கொள்ள வேண்டும். அப்ப அரைக்கீரை வேரோடு வாங்கி அந்த வேர் பகுதியை மட்டும் தனியாக வெட்டி எடுத்து சுத்தப்படுத்தி அதை சிறிதாக கட் செய்து அதை வெட்டி ஒரு பாத்திரத்துல போடணும். நிலவேம்பு இலை கிடைத்தால் ஒரு கைப்பிடி அளவு, அல்லது தூள் கிடைத்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். 1 செம்பு தண்ணீர் ஊத்துறோம், நன்றாக கொதிக்க வைக்கிறோம், பாதி அளவாக சுண்ட வைக்கிறோம். சுண்ட வச்ச தண்ணியை இறக்கி வடிகட்டி வைத்துக் கொள்கின்றோம். இதுதான் செய்முறை. புரிஞ்சிருச்சா? இதை எப்படி சாப்பிட வேண்டும்? இது சாப்பிடலாமா, குடிக்கலாமா? அந்த ஒரு கேள்வி. இது உள்ளே சாப்பிடுவதற்கு கிடையாது. உள்ளே சாப்பிடுவதற்கு கிடையாது. இந்த கசாயம் வாய் கொப்பளிப்பதற்கு, வாயில் ஊற்றி நன்றாக கொப்பளித்து வெளியே துப்புவதற்காகத்தான் இந்த கசாயத்தை நாம் தயாரித்து இருக்கின்றோம். வாயில் ஊற்றி நன்றாக கொப்பளித்து வெளியே துப்ப வேண்டும். எதற்கு வாயில ஊற்றி கொப்பளிக்க வேண்டும்? யார் ஒருவர் பல்வலியினால் அவஸ்தைப்படுகிறார்களோ, யார் ஒருவர் பல் கூச்சத்தினால் துன்பப்படுகிறார்களோ, யார் ஒருவர் பல் சார்ந்த பிரச்சனைகளினால் தொடர்ந்து துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, யார் யார் கொப்பளிக்க தெரியுதா? பல்வலியினால் துன்பப்படுபவர்கள், பல் கூச்சத்தினால் அவஸ்தைப்படுபவர்கள், பல் சார்ந்த பிரச்சனையினால் துன்பப்படுபவர்களுக்கு இந்த அரைக்கீரை வேறு நிலவேம்பு கசாயம்.
அப்ப இந்த கசாயத்தை தயார் செய்து இந்த பல் சார்ந்த குறைபாடு உள்ளவர்கள் வாயில் ஊற்றி நன்றாக வாயு முழுவதும் நன்றாக படும்படி முழுமையா கொப்பளித்து வெளியே துப்ப வேண்டும். உள்ளே குடிப்பதற்கு இல்லை. இந்த அரைக்கீரை வேறு நிலவேம்பு கசாயம் உள்ளே குடிப்பதற்கு இல்லை, வாய் கொப்பளிப்பதற்கு. வாய் கொப்பளித்தல் என்பது பல் சார்ந்த பிரச்சனையினால் துன்பப்படுபவர்களுக்கு ஒரு தீர்வாக, உடனடி நிவாரணியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாகவும் இயற்கை கசாயமாகவும் விளங்கக்கூடியதுதான் இந்த அரைக்கீரை வேறு நிலவேம்பு கசாயம். அப்போ பல் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் யாராவது நமது வீட்டிலேயோ அல்லது அருகிலேயோ இருந்தால் அவர்களுக்கு தீராத பல்லு வெளியெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல இந்த அரைக்கீரை ஒன்றும் கிடைக்காத பொருள் கிடையாது. நிலவேம்பு இலை கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா நிலவேம்பு தூள் இருக்கும், அதை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த அரைக்கீரை வேரையும் நிலவேம்பு தூளையும் போட்டு ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து பாதி அளவாக சுண்ட வைத்து வடிகட்டி வள்ளு வலிக்கும் பொழுது, பல் சார்ந்த குறைபாடு இருக்கும் பொழுது வாய் கொப்பளித்துக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து உடனடியாக விடுபடலாம். செய்வோமா? செஞ்சு இதனை பலனை பார்த்து அதனுடைய பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கு நாம் தெரியப்படுத்தலாம். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு கீரையை வைத்து ஒரு எளிமையான கசாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம். நன்றி. வாழ்க.